தயவு செஞ்சு எது வந்து ஒரு நாளைக்கு ஒரு சட்னி போடுவோம். நல்லா இருந்தா தாங்க வர முடியும். எந்த கடைக்கும் ஒரு நல்லா தொட்டு தோச்சு சாப்பிட்டா கடை பேர் மாலா மெஸ். எம்கேன் ரோட்ல கிருபா ஸ்கூல் பக்கத்துல சிங்காமணி சைக்கிள் கடை பக்கத்துல இந்த கடை இருக்கும். காலையில 7 மணில இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் இங்க இருக்கு. மத்தியானம் கிடையாது, நைட்டு 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இருப்போம். நைட்டு 11:30 மணி கூட இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆனியன் தோசை, முட்டை தோசை, பொடி தோசை, எல்லா ஐட்டமும் இருக்கு. சைடிஸ் வந்து வெஜ்ஜு குருமா தான், எல்லாம் வெஜ்ஜு தான். சாம்பார், தேங்காய் சட்னி, புதினா சட்னி, வித்தியாசமா சட்னி ஒரு நாளைக்கு ஒரு சட்னி போடுவோம். நம்ம இட்லிக்கு என்ன சட்னி இருக்குமோ அதே தான். இன்னைக்கு வந்து கார சட்னி அரைச்சிக்கும், தேங்காய் சட்னி அரைச்சிக்கும். சார் மாறன். ஓகே, சொல்லுங்க இந்த கடையோட ஃபுட்டை பத்தி சொல்லுங்க. நல்லாதாங்க சார். என்னென்ன வாங்குவீங்க? பொங்கல், இட்லி அதெல்லாம் வாங்குவீங்க. எப்படி மத்த கடைக்கு அந்த கடைக்கு என்னென்ன வித்தியாசம் பாக்குறீங்க? நல்ல டேஸ்ட் ஆகுது. நல்ல டேஸ்ட். ஓகே, இங்க சாப்பிட்டா பிரச்சனை, வயிற்று பிரச்சனை வீட்டுக்கு வாங்கிட்டு போவீங்களா? வாங்கி போய் சாப்பிடு. ஓகே, நல்லா இருக்கு சாப்பிடுறோம். நல்லா இருக்கு சாப்பிடுறோம். நல்லா சாப்பிடுறோம். என்னென்ன சாப்பிடுங்க? இட்லி, ஆத்துப்படியா தோசை சாப்பிடுவோம். மத்தியானமும் காலையில நைட்டும்? காலையில நைட்டு சாப்பிடுவேன். ஓகே ஓகே. எப்படி இருக்கும் ஃபுட்? நெஞ்சு கறிக்க அதெல்லாம் கிடையாது. இப்ப சொல்லுங்க. நல்லா இருந்தா தாங்க வர முடியும். எந்த கடைக்கும் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த கடையில் நல்லா இருக்கு பொருள் அதான வாங்குறாங்க. அதே மாதிரிதான் இது. மாலாக்காவோட கடை ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல், இட்லி, வடை, அப்புறம் சப்ஜி, வடகரி, தேங்காய் சட்னி பிளஸ் கார சட்னி, இது எல்லாமே இருக்கு. பூரி வந்து பாத்தீங்கன்னா சுட சுட போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. வரவங்களுக்கு வந்து என்ன கேட்கறாங்களோ வந்து நல்லா சூப்பரா பரிமாறிட்டு இருக்காங்க. இட்லி ஃபர்ஸ்ட் போயிடலாம். சும்மா எப்படி ஆடுது பாருங்க, சுட சுட இருக்கு. மெழுகு இட்லி ஆட்டம் இருக்கு, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. வந்து இதுக்கு வந்து கார சட்னி போயிடும். நல்லா இருக்கு கார சட்னி. கார சட்னி நல்லா இருக்கு, காரமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வடைக்கும் கார சட்னி ஒரு பைட் போயிடலாம். பாத்தீங்கன்னா வடகரி எது நல்லா இருக்கு, எது நல்லா என்ற கடைசியில் நான் சொல்றேன். எல்லாத்தையும் போட்டு மிங்கிள் பண்ணியாச்சு. சாம்பார் நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு வீட்டு சாம்பாரோட ஒரு கேட்டரிங் சாம்பார் அந்த மாதிரி ஒரு ஃபீல் காரு. இதுல பாத்தீங்கன்னா பொங்கல், சுட 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 பொங்கல் எல்லாமே வந்து ஓப்பனாவே அவங்க சொல்லிடுறாங்க. சூப்பரா இருக்குப்பா. வந்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டாதான் அதோட ஒரு டேஸ்ட். பார்சல் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல போய் சாப்பிட்டேன் நல்லா இல்லைன்னா அந்த கதை இல்லை. இங்கேயும் உட்காந்து சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். பூரி வந்து கொஞ்சம் சாம்பார்ல பட்டனால கொஞ்சம் இதாயிடுச்சு. பூரியோட உருளைக்கிழங்கு சப்ஜி டீசென்டான ஒரு டிஃபன், அட்டகாசமா இருக்கும். டீசென்டான ஒரு உணவு நல்லா பண்ணிருக்காங்க. ஆஹாவும் டிஃபன் நல்லா இருக்கும். எல்லா வயது தரப்பினரும் சாப்பிடுற மாதிரி இருக்கு. பொங்கல் அட்டகாசம். சட்னி, அந்த கார சட்னி தான் அல்டிமேட். நீங்க வீட்டுல தான் சமைக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சமைச்சு இங்க எடுத்துட்டு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. இங்க வந்து சுடுறது வடையும் பூரி மட்டும் தான் வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இட்லி வந்து அங்க மேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் சுடுற பக்கத்திலே தான் இருக்கு. சூடா மேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. மக்கள்லாம் எதுவுமே இல்ல. வடையெல்லாம் நல்லா வாங்கிட்டு போறாங்க. பூரியும் எனக்கு நல்ல வியாபாரம் ஆகும். எனக்கு வடை தான் மெயின். அவ்வளவு நீட்டா பண்ணீங்க. ஒரு வாழை ஒண்ணு யூஸ் பண்ணல,
வாழையில யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். வாழையில வந்து நம்மளுக்கு அது தட்டுல போட்டு சாம்பார்லாம் கீழே எல்லாம் போயிடுதுல, அது மக்களுங்க வந்து என்ன பெரிய தட்டா இருக்கிறதுனால வாழையில தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு தான் சில்வர் ஷீட் வாங்கி போட்டுட்டு இருக்கோம். வாழையில வந்து ஏன் யூஸ் பண்ணலன்றத வந்து அவங்க வந்து பெர்ஃபெக்ஷனா சொன்னாங்க. உணவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. காரமாகவும் ரொம்ப மசாலாவும் இல்லை, எல்லா வயதினர் சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டிலான ஒரு டேஸ்ட் தான். பட் வந்து என்னன்னா நெஞ்சு எரிச்சல், அந்த இந்த வயிற்று உபாதை அந்த கதையே இருக்காது. அந்த அளவுக்கு நல்லாவே பண்றாங்க. ஃபுட்டு பொங்கல்லாம் வந்து அல்டிமேட். அந்த கார சட்னி வந்து சம்திங் நல்லா இருக்கு. அந்த பொங்கலுக்காகட்டும் பூரிக்காகட்டும் ஒரு நல்ல தொட்டு தோச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப வடகரி வந்து மட்டும் செட்டிலா இருக்கு. இட்லி வந்து பாத்தீங்கன்னா நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு எது வந்தாலும் இங்க சுட்ட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். பார்சல் வாங்கிட்டு போனீங்கன்னா அது எப்படி இருக்குன்றது தெரியாது இல்லையா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். ஓகேவா? பாய் நண்பா, பாய்.